ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டிஷ் தான் வந்து பார்க்க போகிறோம். பன்னீர் பட்டர் மசாலா இல்லை பன்னீர் பீஸ் பட்டர் மசாலா, வேறு எப்படி வேணால் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் வந்து நான் வந்து பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் வந்து மெல்ட் பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் பட்டர் கொஞ்சம் விட்டுட்டு அதில் வந்து பன்னீர் தனியாக பட்டாணி தனியாக வந்து நான் வந்து தனியாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து என்ன டிஷ் செஞ்சாலும் பன்னீரை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பட்டரில் தனியாக வந்து வறுத்துட்டு அப்புறமா அந்த டிஷ் வந்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பன்னீர் உடஞ்சி போகாமல் நல்லா வந்து ஒரு டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ அந்த டிப்பை வந்து இதில் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. பட்டர் மசாலா மட்டும் இல்லை, நீங்கள் வந்து சப்போஸ் வெஜ் புலாவ், பிரிஞ்சி அந்த மாதிரி எந்த ஐட்டம் வந்து நீங்கள் பண்ணும்போதும் பன்னீரும் இந்த மாதிரி பட்டரில் வந்து நீங்கள் வறுத்துக்கலாம். பட்டர் இல்லைனா நீங்கள் நெய்யில் கூட இல்லை எண்ணெயில் கூட நீங்கள் வந்து தனியாக வறுத்துட்டு செய்யலாம். இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டர் வந்து உருகிடுச்சு. நான் வந்து 2 பெரிய வெங்காயம் ரஃபாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். நான் வந்து ஏன் ரஃபாக கட் பண்ணுறேன்னா நான் வந்து இதை அரைக்க தான் போகிறேன். ஸோ அதனால தான் நான் வந்து ரஃபாக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அரைச்சி செய்யலாம், இல்லைனா நீங்கள் வந்து நார்மலாக வந்து வெங்காயம் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வதக்கியும் செய்யலாம், அப்படியும் செய்யலாம். பட் நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒரு ஜூஸியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஓரளவுக்கு வந்து இந்த வெங்காயம்லாம் பொன்னிறமாக மாறட்டும். கொஞ்சம் வந்து நல்லா வதங்கணும். ரொம்ப வந்து வதக்கிடாதீங்க. குழம்புக்கு வதக்கிற மாதிரிலாம் வதக்க வேண்டாம். மைல்டாக வந்து வதங்கினாலே போதும். ஸோ எல்லாத்தையும் வந்து நல்லா உடச்சி விட்டுட்டு மைல்டாக வறுத்துக்கலாம். இது வந்து இப்போ இப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி வந்து வதங்கிடுச்சு. இது கூட வந்து நான் முந்திரி வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு தனித்தனியாக இருந்தால் அதையும் வந்து இதோட சேர்த்துக்கலாம். சின்னதாக ஒரு துண்டளவுக்கு இஞ்சி, ஒரு 4-5 பல்லு பூண்டு அப்படியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. முந்திரி போடும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கிடைக்கும். நான் லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வந்து வச்சு வந்து செய்ய போகிறேன். சில பேர் வந்து அந்த க்ரீம் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க. நான் இப்போ அதெல்லாம் போட போகிறதில்ல. நான் மைல்டாக நார்மலாக இருக்கிற மாதிரி தான் நான் செய்கிறேன். மெத்தடு ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ காட்டுறேன். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. 2 தக்காளி வந்து சேர்த்துட்ருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி வந்து எடுத்துகிட்ருக்கேன். இது நல்லா இதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடிடலாம். தக்காளி கூட உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மூடி ஒரு 2 நிமிஷம் போல் இப்படியே இருக்கட்டும். அப்போ தான் நல்லா வந்து உங்களுக்கு வெந்து வரும். இப்போ பட்டாணி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நான் எடுத்துருக்கிற பட்டாணி. இது ஆக்சுவலாக ஃப்ரோசன் ஐட்டம். இது நம்ம வந்து ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையானப்போ கொஞ்சம் நேரத்தில் தண்ணியில் போட்டு வச்சுட்டு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரமாகவும் உங்களுக்கு வந்துடும். தனியாக வந்து வேக வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஃப்ரீசரில் ஒரு 2 months வரைக்கும் நீங்கள் வந்து இதை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து டக்குன்னு வந்து சமைக்கணும்னா இந்த பட்டாணி எல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக வேக வச்சு தான் சமைக்கிற மாதிரி இருக்கும். எடுத்தோமா சமைச்சோமான்னு இருக்காது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் டக்குன்னு வந்து சமைக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை தான் இப்போ வந்து எடுத்திருக்கேன் பட்டாணி. பிக் பாஸ்கெட்டில் வாங்கினது. சப்போஸ் உங்களுக்கு இந்த இது லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இப்போ தக்காளி வெந்துட்டுருக்கோம், நம்ம பார்க்கலாம். இப்போ தக்காளி எல்லாம் வந்து நல்லா வெந்துடுச்சு, வதங்கியாச்சு. நான் இதிலே வந்து இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா தனி மிளகாய் தூள் தான். இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் வந்து எடுக்கிறேன். நீங்கள் வந்து காஞ்ச மிளகா கூட சேர்த்து வந்து அரைக்கலாம். சட்னிக்கு செய்கிற மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் வந்து அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ் வந்து ரொம்ப வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, நான், அப்புறம் பிரிஞ்சி ரைஸ்க்கெல்லாம் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இட்லிக்கு கூட நீங்கள் வந்து இதை செஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபீல் கிடைக்கும். இப்போ வந்து இது நல்லா வதங்கிடுச்சு. ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிடணும். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது இப்படியே இருக்கட்டும். பேஸ்ட் வந்து நம்ம அரைச்சி ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இப்போ நம்ம தாளிச்சிடலாம். மறுபடியும் வந்து நீங்கள் வானலியில் சூடானதும் பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த வாட்டி பட்டர் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு நல்லா அந்த டெக்ஸ்சர் வந்து நல்லா எழும்பி வரணும். அதுக்காக நான் கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கே வந்து நான் பட்டர் வந்து சேர்த்துருக்கேன். இந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கலாம். பட்டர் எல்லாம் உருகினதும் தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பட்டை, கிராம்பு ஒரு 4, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து பொரி விடுங்க. நீங்கள் சோம்பும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். பட் இப்போதைக்கு நான் அதை சேர்த்துக்கல. கொஞ்சம் நேரம் நல்லா வந்து கோட் பண்ணி விடுங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம், தக்காளி கழுவியும் இதில் சேர்க்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. டக்குன்னு அடிக்கடி பிடிச்சிக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு வந்து கிரேவி ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கணுமா இல்லை வந்து ரொம்ப வந்து திக்காக இருக்கணுமா, அது நீங்கள் தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் செமி சாயில்டாக வந்து செஞ்சுட்ருக்கேன். ரொம்ப கிரேவி திக்கும் இல்லாமல் ரொம்ப தனியாகவும் இல்லாமல் பார்த்து செஞ்சுட்ருக்கேன். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இது வந்து நல்லா அந்த சைடில் வந்து பட்டர்லாம் எழுந்து வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் வதங்க விடுங்க. ஸோ உங்களுக்கு அந்த டேஸ்ட் ஃப்ளேவர் வந்து அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போவே நீங்கள் வந்து பன்னீரெல்லாம் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்காது. அதனால் இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த காரமெல்லாம் ஃப்ளேவரெல்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கிறதுக்காக நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஈக்குவலைஸ் ஆகும். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சோளமாவு வந்து தண்ணியில் கரைச்சி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் சேர்க்கும்போது காரம் அந்த புளிப்பு தன்மையெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளேவர்லாம் ஈக்குவலைஸ் ஆகிட்டு டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் வந்து நான் சேர்க்குறேன். நார்மலாக நம்ம ஸ்வீட் ரெசிபிஸ் பண்ணும்போது ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்ப்போம். அதே கான்செப்ட்டுக்காக தான் நான் வந்து இதில் சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவாலாம் இருக்குது இல்லைங்களா, பால் கோவா இருக்குது பாருங்கள், அன்ஸ்வீட்டட் வந்து இருக்கும். அதை கூட நீங்கள் வந்து பாலில் கரைச்சி இதில் வந்து சேர்த்துக்கலாம். அதெல்லாம் இன்னும் ரொம்ப ரிச்சாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது, க்ரீமெல்லாம் இருக்குது பாருங்கள், ஃப்ரெஷ் க்ரீமெல்லாம் வந்து சேர்ப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ரிச்சான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பட் இப்போ வந்து அதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்காது. ஸோ நான் இருக்கிறத வச்சு நான் செஞ்சுட்ருக்கேன். நீங்கள் இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு சிம்பிளாக வந்து பீஸ் பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து திக்காயிட்டு வருது. இப்போ வந்து நம்ம அந்த பட்டாணியும் பன்னீரும் வந்து சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எந்த டிஷ் வந்து பன்னீர் டிஷ் பண்ணாலும் அதை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பட்டர்லையோ இல்லை நெய் எண்ணெயில் வந்து வறுத்துட்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த குழஞ்சி போகாமல் உங்களுக்கு நல்லா வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பன்னீரெல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா வந்து இப்படி குத்தி குத்தி விட்டுட்டு சைட்ஸ்லலாம் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டுருக்கு நம்ம பீஸ் பன்னீர் பட்டர் மசாலா. நான் சொன்ன மாதிரி சப்பாத்தி, நான், அப்புறம் அந்த மாதிரி வெஜ் பிரியாணிக்கெல்லாம் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். பாருங்கள், பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சிஷாக க்ரீனு ஒயிட்டுன்னு சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே கலராக நல்லா இருக்குது. எனக்கு மவுத் வாட்டரிங்காக இருக்குது. இப்போ இந்த பன்னீர்லாம் வந்து நல்லா அதில் கோட் ஆகட்டும் அந்த கிரேவியில். ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா வந்து இப்படி கிண்டி விடுங்க. நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சமாக நான் வந்து ஃப்ளேவருக்காக பட்டர் மேலே வச்சிடுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரெசிபி, மிஸ் பண்ணிடாதீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் வந்து நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங். பை.